அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜயோடைய மனைவியான சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளது நாம் அனைவரும் அறிந்ததே. இந்த விவாகரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஜயோடைய இந்த பிஆர் டீம் இருக்கு பாருங்க, இந்த ரூட்டு வந்து அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. கரூர் சம்பவம் நடந்தப்போ என்னென்ன மொள்ள மாதிரித்தனமெல்லாம் பண்ணானுங்களோ அது எல்லாத்தையும் இப்போவும் மீண்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. விஜயோடைய பேர் டேமேஜ் ஆகிற மாதிரி ஒரு சம்பவமாக இருந்தால் உடனே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ், சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்க, பதிவு போடுறவங்க எல்லாருக்கும் காசை வாரி இறக்கிறானுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இந்த வீடியோ போடுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் காசு கொடுத்து பேச வைக்கிறது. ட்விட்டரில் ஒரு ட்வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 25 ரூபா பே பண்ணுறாங்களாம். அவங்களுடைய மொள்ள மாதிரித்தனங்கள்லாம் இப்போது வெளியே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு குரூப்பில் ட்விட்டர் போஸ்டோடைய லிங்க் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி அதெல்லாம் ரீபோஸ்ட் பண்ணுறது, இல்லை அதை பற்றி ஏதாவது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. காசு கொடுத்தா தான் கூவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் குட் பேமெண்ட் யூஸ் ஆல் ஐடி மென்ஷன் விஜய் நேம் அப்படின்ட்டுலாம் வந்து போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் 25 ரூபா பே பண்ணுறாங்க போல். என்ன பொழப்படா இது? விஜய் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு கூவுறதுக்கு 25 ரூபாயாம். அடுத்தது பாருங்க, அதே டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரியே போஸ்ட் போடுறானுங்க. நான் என் அப்பா அம்மா கிட்ட இப்போ தான் பேசினேன், சென்னையில் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கலைஞர் ஆடாத ஆட்டத்தையா விஜய் ஆடிட்டாரு, இதெல்லாம் விஜயை ஒன்றும் பண்ணாது, பயலுகளை தைரியமாக இருக்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொன்னாங்களாம். அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை மாதிரியே நானும் என் அப்பா அம்மா கிட்ட நான் பேசினேன், என் அம்மாவும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, நாங்கள் அந்த காலத்துலேருந்து திமுகவை பார்க்குறோம், இந்த அரசியல் தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்பாவும் நானும் டிவிக்கே ஹச்சிக்கு தான் ஓட்டு போடுவோம், யார் என்ன சொன்னாலும் சரி எல்லாம் போய் எலெக்ஷன் வேலையை பாருங்க, எல்லாம் காசு கொடுத்து டெம்ப்ளேட்டை கொடுத்து இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்து விட்டுருக்காங்க காசையும். இவனுங்கெல்லாம் ஒரு மாஃபியா மாதிரி ஒரு கும்பலாக இருக்கானுங்க, கும்பலாக இருந்து இயங்குறானுங்க, ஐடி விங்காவும் செயல்படுவானுங்க, அடிதடி கும்பலாகவும் செயல்படுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதிரிப்பட்ட ஒரு ரவுடி கும்பல்னு சொல்லலாம். கூலிப்படம் மாதிரி கிட்டத்தட்ட. காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவானுங்க. தப்போ சரியோ விஜய் 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 விஜய்னு வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கிறதையெல்லாம் சரின்றானுங்க. ட்விட்டர் ஸ்பேஸ்ல எல்லாம் செருப்படி வாங்குறானுங்க. இந்த பாண்டா அப்படின்ற ஒரு யூடியூபர் உண்டு, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் சந்துகள் எல்லாம் செருப்படி வாங்கிட்டு இருக்காப்ல. இவனுக்கு பூரா எவனுமே வப்பாட்டி வச்சது இல்ல, இவனுக்கு எதுவுமே எந்த பொண்ணையும் எதுவுமே பண்ணல. அப்படி எவ்வளவு தாண்டா உங்களுக்கு எல்லாம் காசு தராங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கெல்லாம்? இப்படி மானமே இல்லாம பேசுறீங்க. இவனுங்க எவனுமே வப்பாட்டி வச்சுக்கிட்டது இல்லைன்னா என்ன அது பேச்சு? அப்போ வப்பாட்டி வச்சுக்கிறதெல்லாம் நார்மலா? திருமணம் செஞ்ச ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றுவது வந்து சரிதானா? அப்போ இவங்களுடைய டேர்ம்ஸ் படி பார்த்தா எப்படிடா இப்படியெல்லாம் இருக்கீங்க, இப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறீங்க? கட்டுன புருஷன் பொண்டாட்டியை விட விஜய் தான் முக்கியன்றானுங்க. அதையெல்லாம் பார்த்தா உங்களுக்குலாம் இப்போ ரொம்ப நார்மலாக இருக்கா? சங்கீதா அவர்களை இவ்வளோ நாளும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா இந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா மீண்டும் கொடுமை தான் படுத்திக்கிட்டு இருக்கான். இப்படி பிஆர் டீம் வச்சு இந்த மாதிரி பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல், கொஞ்சம் கூட எத்திக்ஸ் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பிஆர் டீம் வச்சு விஜய் வந்து ரொம்ப உத்தமர்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, திமுக தான் இதுக்கும் காரணம்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, என்ன எச்ச பொழப்படா வந்து? பணம் இருக்குன்றதுக்காக எப்படி வேணா ஆடுவியா? தான் செய்கிற தவறை வந்து எந்த இடத்துலையும் ஒப்புக்கொள்றதுக்கான ஒரு மனநிலையே இந்த நபருக்கு இல்லைங்க. அருவருப்பின் உச்சம் நடிகர் விஜய். நீ கெரியரின் உச்சம்லாம் கிடையாது, அருவருப்பின் உச்சம். சங்கீதா அவர்கள் காவல் நிலையத்தில் இது ஒரு புகாராக கொடுத்து இது ஒரு எஃப்ஐஆராக பதிவு செய்யப்பட்டிருந்துச்சுன்னு வைங்களேன், இந்நேரத்துக்கு நான் பைலபிள் அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கும். பொம்பளை கேஸ் ஒரு பக்கம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஒரு பக்கம், கள்ள தொடர்பு ஒரு பக்கம், இதெல்லாம் ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளை மாதிரிப்பட்ட நபர்கள் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் மாட்டணும்னு வைங்களேன், காவல் நிலையத்தில் முதல்ல அடிச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்களே. இப்போ கோர்ட்டுக்கு நேராக போயிருக்காங்க, அதுவும் கிரிமினல் கேஸாலாம் இதை ஃபைல் பண்ணல, வெறும் டிவோர்ஸ் கேஸாக தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த அணில் குஞ்சுகள் இதை ஊதி ஊதி பெருசாக்கி அண்ணனுக்கே ஆபத்தாக போய் முடியும் வகையில் எதையாவது செஞ்சு விட போறானுங்கன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக பார்த்தா இது ரொம்ப ரொம்ப சீரியஸான கேஸு, வெறும் விவாகரத்து விஷயம் கிடையாது. இந்த அணில் குஞ்சுகள் இந்த சோஷியல் மீடியாஸில் பேசக்கூடியவனுங்க, பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மதன் கௌரிலாம் கூட பார்த்தீங்கன்னா, இது அவங்க பர்சனல் விஷயம், இதில் வந்து அவங்க தனிப்பட்ட விவகாரம், அவங்களுக்கு செட் ஆகலை, அவங்க பிரிகிறாங்கன்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறானுங்க. இது வெறும் அவங்களுடைய விவாகரத்து சம்மந்தப்பட்டது, அவங்க ரெண்டு பேருக்கும் மனமுறிவு அப்படின்னு கிடையாது. விஜய் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபட்டிருக்கிறாரு, ஃபினான்ஷியல் கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாரு, வீட்டுக்குள்ளே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க, வேறொரு பெண்ணுடன் திருமணம் கடந்த உறவில் இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இது வெறும் பர்சனல் விஷயம், அவங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகலை அப்படின்ற விஷயம் கிடையாது. இது பொம்பளை கேஸு ப்ரோ, சும்மாலாம் வந்து விட்டுற மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அ பர்சனல் இஷ்யூ அப்படின்ற மாதிரி இதை வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், காசு வாங்கிட்டு போகக்கூடிய நபர்கள்லாம்.
அப்படியே பர்சனல் விஷயம் யாருமே பேசக்கூடாது எல்லாரும் கடந்து போகணும்னு சொல்கிறாங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் நான் என்ன கேட்குறேன், திமுக தான் காரணம்னு காசு கொடுத்து அந்த அந்த டேஷே வந்து காசு கொடுத்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நரேட்டிவை. நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு என்ன லாலிபாப் சப்பிக்கிட்டு போகணுமா? பேச தான் செய்வோம். பர்சனல் விஷயம்னா அதை பர்சனலாக மட்டும் அணுகிக்கிட்டு இருக்கணும். பொதுவெளியில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறதெல்லாம் வெளியில் வருது பொதுவில். அதுபோக விஜய் வந்து இப்படிலாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு நரேட்டிவை காசு கொடுத்து. அப்படின்னா நாங்கள் என்ன சும்மா விட்டுக்கிட்டு இருப்போமா? அதுவும் திமுகவை தொட்டாக்க நாங்கள் சும்மா இருப்போமா? பேச தான் செய்வோம். நான் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நான் போன காணொலியிலேயே பேசிட்டேன். ஏன்னா நிறைய பேர் காணொலியில் வந்துட்டு இது பர்சனல் விஷயம், நீங்கள் செய்கிறது ரொம்ப தவறு, இதெல்லாம் பேசாதீங்க, பர்சனல் விஷயம்னா ஏன் பேசுறீங்கலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் தான் இது. பர்சனல் விஷயமா இருந்தால் அது ஒரு பர்சனலாக இருக்கணும். திமுக தான் காரணம்னு வந்து நோட்டுனா பிடிச்சி அடிக்க தான் செய்வோம். அதுக்கு பிறலாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் எது வந்தாலும் நாங்கள் பார்த்துப்போம். திமுக தான் காரணம்னு அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி வந்து பழி சுமத்துறதுக்கே நாங்கள் இப்படி பண்ணுறோமே, சங்கீதா அவர்கள் மேலே அவதூறு பரப்பும் விதமாக விஜய் ஏதாவது செய்கிறாரு, மற்ற நடிகர்கள் அவங்க ஒய்ஃப் மேலே அவங்க குழந்தைங்க மேலே எல்லாம் இந்த ரசிக குஞ்சுகளை ஏவி விட்டு இந்த மாதிரிலாம் அப்யூஸ் பண்ண விடுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் வந்து விஜய் செய்கிற மாதிரியே சங்கீதா அவர்கள்கிட்டையும் அதே மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னால் அதற்கும் நாங்கள் கடுமையான எதிர்வினை ஆற்ற தான் செய்வோம். இது பர்சனல், இது ப்ரொஃபஷனல் அப்படின்லாம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது எங்களால். ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கிறதையோ அந்த பெண் வந்து பொதுவெளியில் வந்து இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறப்போவோ, அது போக நாங்கள் ஆதரவளிக்கக்கூடிய நாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பார்த்து இந்த கட்சி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு பேசினாவோ நாங்கள் பிடிச்சி அடிக்க தான் செய்வோம். பர்சனலாக இருந்தா என்ன, மயிராக இருந்தா என்ன, யாருன்னே தெரியாதவங்க நம்மளை குத்துனா கூட தட்டி விட்டு போயிடலாம். ஆனா கூடவே இருந்துட்டு கரெக்டான டைம்ல நம்ம காலவாரி விட்டுருவாங்கல்ல, அதுவும் எதிர்பார்க்காத ஒரு நபர் நம்மளை காலவாரி விடுவாங்க பாத்தீங்களா, பர்ஃபெக்டான டைம்ல. அந்த ஒரு வழியை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. இப்ப தளபதி விஜய்க்கும் அதே நிலைமை தான். அதாவது சங்கீதா அவர்கள் காலவாரி விட்டுட்டாங்க. காலவாரி, அதாவது அவர் வந்து கள்ள உறவில் இருந்தது, வேற ஒரு நடிகை பின்னாடி சுற்றுனது, அதெல்லாம் வந்து தவறு கிடையாது. சங்கீதா அவர்கள் வெளியில் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாங்க எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அதுவும் அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்காங்க. அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாது அது இதுன்னு பார்த்து செயல்பட்டுருக்காங்க. விஜய் எதுக்குமே ஒத்து வராத ஒரு பெரிய சைக்கோவாக இருந்திருக்கான். அதனால தான் இப்போ இதெல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போது அப்படியே கூட இருந்தவங்களாம் குழி பறிச்சுட்டாங்க அப்படின்னே தூக்கிக்கிட்டு வர்றது. ரசிகனாக இருக்கிறவன் வேற கட்சிக்கு போயிடக்கூடாது, விஜய் பின்னாடியே வாலாட்டிக்கிட்டே தெரியணும், அப்போ தான் அவன் நல்லவன், இல்லைனா துரோகி. விஜயோடைய கூடவே வாழ்ந்த ஒரு பெண், இத்தனை வருடமாக அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்கள விட இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா தெரியும், எல்லாமே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நினைச்சாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு அடி விழலாம், ஆனா அடி மேல அடி மேல அடி மேல விழுந்துகிட்டே இருந்தா அவர் என்னதான் பண்ணுவாரு? அடி மேல அடி மேல அடி மேல அடி விழுறதுக்கு காரணம் அந்த நபருடைய குணம். அப்படி எவ்வளவோ அரசியல்வாதிகள் இருக்காங்க, எவ்வளவோ நடிகர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் என்ன இப்படியா விழுந்துகிட்டு இருக்கு? எங்கேயாவது 1-2 தவறு செய்கிறாங்கன்னா அந்த தவறுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் இந்த விஜய்ன்ற நபர் 1-2 தப்பாக செஞ்சுருக்காரு, 50 பேரை சாவடிச்சிருக்காரு, இன்கம் டேக்ஸ் கெட்டுறது கிடையாது, ஃபைன் போட்டால் அதையும் கெட்டுறது கிடையாது, கட்டுன பொண்டாட்டியே ஒழுங்காக பார்த்துக்கிறது கிடையாது, பெத்த குழந்தைங்களும் ஒழுங்காக பார்த்துக்கிறது கிடையாது, வேற ஒருத்தி பின்னாடி போய் கள்ள உறவை வச்சுக்கிட்டு இருக்கிறது, போட்டிக்கு வரக்கூடிய நடிகர்கள் அவங்க மனைவி அவங்க குழந்தைங்க எல்லாரையும் அபியூஸ் பண்ணுறதுக்கு ஏவி விடுறதுக்கு ஒரு கூட்டத்தை ஏவி விடுறது, எவ்வளோ தவறு செஞ்சாலும் அந்த தவறை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கறது இல்லை, அட்லீஸ்ட் அதை வந்து உணர்ற பக்குவம் கூட அந்த நபருக்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அடி மேலே அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அடி மேலே அடி மேலே அடி விழலானா தான் ஆச்சரியமாக பார்க்கணும். இப்படி அடி மேலே அடி மேலே அடி விழுறதை பார்த்து ரொம்ப நார்மலாக தான் பார்க்கணும். அவனுக்கு ஆவணண்டா அப்படின்னு தான் பார்க்கணும். பிஆர் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க பாருங்க, காசை வாரி இறக்கிறானுங்க பாருங்க. பிஆர் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. 25 ரூபா பெர் ட்வீட்டு. வீடியோக்கெல்லாம் எவ்வளவோ தெரியல, வீடியோக்குள்ள நிறைய இருக்கும் காசு. ஏன்டா திருட்டு திமுக காரங்களா, கேவலம் கெட்டவங்களா, பரதேசி பண்ணாடுங்களா, நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் தெரியாம தான் கேக்குறேன். ஏன்டா ஒரு ஃபெமிலிய வந்துட்டு இதுல காட்டுறாங்க. மக்களே, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா கேட்டுக்கோங்க. நண்பன் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த கேவலமான நியூஸ் சேனல்ஸும் இந்த கேவலம் கெட்ட திமுக காரங்களும் என்ன செய்யறன்னு காட்டுறேன், சரியா? அதாவது அண்ணன் விஜயண்ணனுக்கும் வைஃபுக்கும் வந்து டிவோர்ஸ் அப்படின்ற வந்து நியூஸ் ஃபிளாஷ் பண்றேன், எல்லாம் பாப்பீங்க. இதுதான் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா வந்துட்டு இப்ப எல்லா விதமாவும் ஸ்டாப் பண்ணி பாத்துறாங்க. கரூர்ல முடக்கி அந்த மீட்டிங்க தடை பண்ணானுங்க, சரியா? அப்புறம் வந்துட்டு இந்த SOPன்னு கொண்டானுங்க, அதையும் இப்படி தடை பண்ணானுங்க. இப்ப எல்லாம் வேற எப்படிலாம் தடை பண்ண முடியும், ஏன்னா மக்கள் சப்போர்ட் போகுது, எப்படிலாம் தடை பண்ண முடியும்னு நினைச்சிட்டு கடைசியில ஃபேமிலிக்கு வந்துக்காங்க. இதுதான் நான் சொல்றேன், கேவலம் கட்ட அரசியல்னு சொன்னா இந்த அரசியல் தான். தற்கொலை பேலாடே ஸ்டாலின். ஏன்டா இப்படிலாம் பேசுறத பார்த்தாவே எனக்கு வந்து ஏறுதுங்க, பல்லு எல்லாத்தையும் தனியா கழட்டி கையில கொடுத்துடணும் போல இருக்கு எனக்கு. இதே நபரை நம்ம கடந்த முறை விமர்சனம் பண்ணோம், அகதி நாயன்னு சொன்னோம்.
அகதின்னு சொன்னதுக்கு நம்ம தோழர்களே வந்து என்னப்பா அகதின்னு சொல்கிறீங்க, அவங்கள அப்படி பேசாதீங்க, தனிப்பட்ட முறையில் வேணால் விமர்சனம் பண்ணுங்கள், அகதின்லாம் சொல்லாதீங்க, அது அவங்களுடைய வழி அப்படின்லாம் சொன்னாங்க. நமக்கு அது நல்லாவே தெரியும். அது கூட தெரியாத அளவுக்கு நம்ம வந்து தற்குறி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலேயே இலங்கை தமிழர் முகாம் இருக்குது. அங்கே முதலமைச்சர் அவர்கள் அதற்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே தலையிட்டு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை எல்லாரையும் கொச்சப்படுத்துகிறப்போ, நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே இவனுங்க தலையிட்டு எல்லாத்தையும் கொச்சப்படுத்துகிறப்போ, அவனுங்க நாட்டு அரசியலையும் நம்ம கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம், அப்படி நம்ம அவங்கள கொச்சப்படுத்துகிற அளவுக்கு நம்மளை தள்ளுறது அவனுங்க தான், வேற வழி இல்லை. அதனால தான் பேசுகிறேன் நான்லாம். ஏன்டா உங்கள் நாட்டு அரசியலையே உங்களால் பண்ண முடியாமல் பயந்து போய் தெரிச்சு போய் வேறு நாடுகளில் போய் தஞ்சம் புகுந்து பொழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் எங்கேயோ கடந்து பொழைச்சிக்கிட்டு கிடக்குறீங்களே, எங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே நீங்கள் என்ன மசருக்கடா மூக்க நுழைக்கிறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். இவனுங்க விமர்சனம் பண்ணால் கூட பரவாயில்லைங்க. இப்போ பேசுகிறான் பார்த்தீங்களா, முதலமைச்சரை வந்து எப்படி பேசுகிறான் பாருங்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்களிக்கப்பட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி வந்து இவ்வளோ கொச்சையான வார்த்தைகளில் பேசுகிறானுங்க பாருங்கள். முதலமைச்சர் என்னமோ இதெல்லாம் செய்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. விஜயோடைய மனைவியான சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இதுக்கும் முதலமைச்சருக்கும் என்ன சம்பந்தம்? மூலமா இல்லையாடா, ஒன்று பொஞ்சாரி நீ வந்து பிரிஞ்சிட சொன்னா நீ ஒத்துக்கொள்வியாடா? நீ வேற யாராச்சும் நியூஸ் பண்ணா நீ பார்த்துட்டு போய் நான் கேட்குறேன். அட முண்டை கலப்பை, என்ன ஃபேக் நியூஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நீ? சங்கீதா அவர்கள் கோர்ட்டில் இந்த மாதிரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அஃபிடவிட் எல்லாமே வெளியே வந்திருக்கு. அதுதானே மீடியா சேனலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. என்ன இல்லை இங்கே நடக்கிறதுலாம் என்ன பொய்யா? சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தை நடவே இல்லையா? சங்கீதா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்றதை நீதிமன்றம் சொல்லும். ஆனால் விஜய் அஃபேரில் இருந்தது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம்தான். விஜயும் சங்கீதா அவர்களும் சேர்ந்தே இல்லை, குழந்தைங்க எல்லாரும் பிரிஞ்சிருக்காங்கன்றது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்னமோ இது எல்லாமே பொய் மாதிரி இவனுக்கு வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி என்ன, யார் என்ன பண்ணது? மீடியா சேனல்ஸ் போடுதுன்னா நீ மீடியா சேனலில் மட்டும் கேள்வி கேளு, முதலமைச்சர்கிட்ட என்னத்துக்கு பாயிர? இல்ல உதயநிதிக்கு ரெண்டே தற்கொலை. உதயநிதி உன்னோட வைஃப் உனக்கு வந்து டிவோர்ஸ் யாராச்சும் பொய்யா நியூஸ் பண்ண உனக்கு எப்படியா இருக்கும்? ஏன்டா இவ்வளவு கேவலங்கட்ட அரசியல் பண்றீங்க? ஒருத்தருக்கு இல்லாத ஒரு விஷயத்தை வந்துட்டு எப்படி ஸ்ப்ரெட் பண்றாங்க பாருங்க தமிழ்நாட்டு மக்களே. இல்லாத விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்றாங்களாம். முதல்ல இல்லாத விஷயம்லாம் கிடையாது, அது நடந்த விஷயம் தான், உண்மையாக இருக்கிற விஷயம் தான். உண்மையை தான் வந்து நியூஸ் சேனல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனால தாங்க முடியல, பதறானுங்க, சரவடி மாதிரி வெடிக்கிறானுங்க. முதலமைச்சரை ஒரு மேல பேசுறான், துணை முதலமைச்சரை ஒரு மேல பேசுறான். நீ பேசிக்கோ ராஜா, நீ தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு பேசணும்ல. நீ எங்கேயோ வெளிநாட்டில் எங்கேயோ காருக்குள்ள உட்காந்துருந்து பேசிக்கிட்டு இருக்க. ஓடி ஒளிஞ்சே பழக்கப்பட்டவனுங்களுக்கு ஒளிஞ்சிருந்து ஏதாவது செயல்படுறது மட்டும்தான் இவனுங்களுக்கு வரும், அதுதான் தெரியும். அப்படி எவ்வளோதான்டா காசு கொடுக்குறான் உங்களுக்குலாம்? இப்படி கூவுறீங்க கிடந்து. நான் எம்ஜிஆர் மாதிரி, நான் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்லாம் சொல்கிறப்போ நம்ம நம்பலை. இப்போ தான் ஒன்றா புரிய வருது, எம்ஜிஆர் மாதிரி. ஓகே ஃபைன். சரி மக்களே, இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.